கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன். முதலாவது உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உலகமெங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நன்னாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் ஏதாவது நல்ல உதவிகளை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த அந்த நல்ல செய்தியை மற்றவர்களோடு கூட எப்படி நாம் கொண்டாடுவது என்று சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்து அதன் வழியாகத்தான். முடிந்தால் நன்மைகளை செய்து இணைந்து கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்களை மேன்மைப்படுத்துவார். தொடர்ந்து எல்லா வளமும் பெற்று நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மறுபடியும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய ஜீவார்த்தையின் வசனம் சங்கீதம் 22:31. அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு நீதியை அறிவிப்பார்கள். அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு நீதி அறிவிப்பார். அப்படின்னா ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் தான் செய்தார் எங்களுக்கு என்று இந்த பூமியில் இனி பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு, சந்ததிக்கும், பிள்ளைகளுக்கு கூட அறிவிப்பார்களாம். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்கள், இனிமேல் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்கள், இனி பிறக்கப் போகிற பிள்ளைகளுக்கு கூட அறிவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். நீங்கள் அறிவிப்பீர்கள். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பிசாசினால் பாதிக்கப்பட்டு மனநிலை சரியில்லாமல் இருந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் விடுதலையாக்கப்பட்ட பொழுது அவன் தெக்கப்போலியின் தேசத்திலே போய் அதை அறிவித்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். இப்படி ஒரு மனநிலை பாதிப்புக்குள் இருந்த மனிதனை, பிசாசின் பிடியில் சிக்கி வஸ்திரம் தரிக்க வந்த மனிதனை இயேசு விடுதலையாக்கினாராமே என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் அப்படி அநேகர் கர்த்தரை ஆச்சரியத்தோடு பார்க்கத்தக்கதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அநேகருக்கு அறிவிக்கப் போகிறீர்கள். அடுத்த தலைமுறைகளுக்கு கூட, இனி பிறக்கப் போகிற பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் பெற்ற நன்மைகளை சொல்ல போகிறீர்கள். அவ்வளோ பெரிய பெரிய நன்மைகளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், பெரியவர். நீர் அற்புதங்களின் தேவன், நீர் அதிசயங்களின் தேவன். எங்கள் வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை நீர் எங்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர். இந்த நாளில் குறிப்பாக உம்முடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நாளில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை கேட்டு செவிக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்கிற நன்மையை பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்கதாய் அற்புதம் செய்கிறவர். இந்த நாளில் பலத்த அற்புதங்களை செய்யும். அநேகருக்கு இவர்கள் நீர் செய்கிற அற்புதத்தை தொடர்ந்து தலைமுறையாக அறிவிக்கட்டும். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. எல்லா வீட்டிலும் சமாதானம் இருக்கட்டும். எல்லா குடும்பத்திலும் சமாதானம் இருக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். நீர் அப்படி செய்தி. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.